நட்சத்திர ஹோட்டல்களில் டிஜே பார்ட்டி நடத்தும் பிக் டாடி குழுவினரை தாக்கிய வழக்கில் ஈரோட்டைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவை அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிங்காய் சூர்யா என்பவர் பிக் டாடி என்ற என்டர்டைன்மெண்ட் பார்ட்டியை கடந்த 20ஆம் தேதியன்று நடத்தினார். பணம் கட்டி ஏராளமான இளைஞர்கள் அதில் பங்கேற்று ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரகு சூர்யா, உதயதீபன், சூரியகுமார், அபிஷேக் மற்றும் அவர்களது நண்பர்கள் நடனமாடும் போது அருகில் உள்ள நபர்களுடன் மோதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நிகழ்ச்சியை நடத்திய நிறுவனத்தினர் சூர்யா மற்றும் அவரது நண்பர்களை அப்போது தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அதே பிக் டாடி நிறுவனத்தினர் பீளமேடு பகுதியில் உள்ள விஜய் எலன்சா நட்சத்திர ஹோட்டலில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அதனை இன்ஸ்டாகிராம் மூலம் அறிந்த ஏற்கனவே மோதலில் ஈடுபட்ட நபர்கள் ஹோட்டலுக்கு வெளியே காத்திருந்தனர். அப்பொழுது நிகழ்ச்சி முடிந்த பின்னர் பிக் டாடி நிறுவன ஊழியர்கள் சூர்யா மற்றும் தேவராஜ் ஹோட்டலிலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் மீது பாட்டில்கள் மற்றும் கற்களால் தாக்கியுள்ளனர். சண்டையின் போது கத்தி ஆயுதங்களை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அவர்கள் பயணித்த கார் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அவர்களின் கைகள் மற்றும் தோள்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து படுகாயமடைந்த சூர்யா மற்றும் தேவராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் பீளமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் தொடர்புடைய பாஜக ஈரோடு வடக்கு மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ரகு சூர்யா, ரிச்சர்ட், ஸ்ரீமன் தீபக், சூரியகுமார், வேதநாயகம், வினோத்குமார், முகமது உமர் மற்றும் உதயதீபன் ஆகியோரை கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 கத்திகள் மற்றும் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.